அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டியில் லெக்சர் 3 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னால் ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அந்த எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான் என்ன அட்டாமிக் ரேடியஸ். சிம்பிள், விட்டுருக்கேன். 3 விதமான அட்டாமிக் ரேடியஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கோவேலண்ட் ரேடியஸ், அடுத்து மெட்டாலிக் ரேடியஸ், அதுக்கு அடுத்து வான் டெர் வாலஸ் ரேடியஸ். கோவேலண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறத நான் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒரு கோவேலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு ஐடென்டிக்கல் ஆட்டத்தில். ஓகே, ஏ அப்படிங்கிற ஆட்டத்துக்கும் பிங்கிற ஆட்டத்துக்கும் இடையில ஒரு கோவேலண்ட் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே, இந்த ஆட்டத்தோட சென்டரில் இருந்து இந்த ஆட்டத்தோட சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் பகுதி தான் கோவேலண்ட் ரேடியஸ். ஸோ ஆர் கோவேலண்ட் இஸ் ஈக்குவல் டு half இன்டூ ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். எஸ். நெக்ஸ்ட் மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன? 1/2 ஆஃப் த distance between two adjacent metallic atom. 1/2 of the distance between two adjacent metallic atom. Yes. அப்போ ஆர் கிறிஸ்டல் அப்படின்னு அதை எழுதலாம். அங்கே ஆர் கோவேலண்ட் எழுதுனாலே இங்கே ஆர் கிறிஸ்டல். 2 மெட்டாலிக் ஆட்டம், இங்கே சிங்கிற ஒரு மெட்டாலிக் ஆட்டம், இன்னொன்று டிங்கிற ஒரு மெட்டாலிக் ஆட்டத்துக்கு இடையில ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இதோட நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து இதோட நியூக்ளியஸோட சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்தில் பகுதி தான் மெட்டாலிக் ரேடியஸ். அது ஆர் கிறிஸ்டல் அப்படின்னு எழுதலாம். விச் இஸ் ஈக்குவல் டு half இன்டூ சிக்கும் டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம். எஸ். லாஸ்ட் ஒன் கொலிஷன் ரேடியஸ். அதை தான் இன்னொரு வழியில் நம்ம வான் டெர் வாலஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொலிஷன் கொலாய்டு ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய ரேடியஸ். இது ஒரு மாலிகுல், இது இன்னொரு மாலிகுல், 2 பக்கத்தில் வருது. ஓகே, எஸ். இது ஒரு மாலிகுல், இது இன்னொரு மாலிகுல், 2 பக்கத்தில் வருது. ஓகே, இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா 1/2 ஆஃப் த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். 1/2 ஆஃப் த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 adjacent atom in 2 nearest neighboring molecules. ஓகே, இந்த ஆட்டத்தோட அதாவது இந்த நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து இது ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியஸோட சென்டர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் மாலிகுலில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட சென்டரில் இருக்கக்கூடிய தூரத்தில் பகுதி. ஓகே, நேர் பகுதி. இதை EHன்னு எழுதலாம். ஸோ ஆர் வான் டெர் வாலஸ் இஸ் ஈக்குவல் டு half இன்டூ EH. ஓகே, இது ஒரு மாலிகுல், இது இன்னொரு மாலிகுல், பக்கத்தில் வருது. அதனால தான் அதில் என்ன வருது? கொலிஷன் ரேடியஸ் வருது. எஸ். இதோட நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து இதோட நியூக்ளியஸோட சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரத்தில் பகுதி தான் என்ன? கொலிஷன் ரேடியஸ். எஸ். ட்ரெண்ட்ஸ் இன் தி பீரியாடிக் டேபிள். அட்டாமிக் ரேடியஸ் எப்படி, அதாவது குரூப்பில் எப்படி இருக்குது, பீரியடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். குரூப்னா தெரியும், மேலே இருந்து கீழே வர ஒரே குரூப். ஓகே, ஒரே குரூப் எலிமெண்ட்டுகளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கான ஒரே ஒரு காரணம் தான் எக்ஸ்ட்ரா ஷெல் வருது. ஓகே, எக்ஸ்ட்ரா ஷெல் வரும்போது இந்த நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து அவுட்டர் ஷெல் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான் அட்டாமிக் ரேடியஸ். அது இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஓகே, இந்த ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேடியஸ் கூடுதல். ஓகே, இதோட ரேடியஸ் கண்டிப்பாக கூடுதல். அடுத்து இதை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேடியஸ் கூடுதல் தான். ஓகே, நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான் என்ன? அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கான காரணம் இதுதான். சிம்பிள். அப்போ டவுன் ஏ குரூப் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோ சிம்பிள். அக்ராஸ் ஏ பீரியட்னா இப்படி போகிறது. ஓகே, அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கான காரணம் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 எடுத்திருக்கேன். இதில் 2 புரோட்டான் இருக்குது, இதில் 3 புரோட்டான் இருக்குது. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆக நியூக்ளியர் புல் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் புல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரான் பக்கத்தில் இழுக்கப்படும், நியூக்ளியஸுக்கு க்ளோஸராக வந்துடும். ஓகே, இமேஜினரி பார்த்து தான் அந்த ஷெல். ஓகே, அது ஃபிக்ஸ்டு கிடையாது, இமேஜினரி பார்த்து தான்.
அப்போ இமேஜினரி பார்த்து நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கலி இங்கே இருந்து இங்கே போக போக அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ், அயானோட ரேடியஸ். எஸ் எஸ், ஓகே. இஸ் த சைஸ் ஆஃப் அன் அயான். அயானோட சைஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயானிக் ரேடியஸ்னு சொல்கிறோம். 2 விதமான அயான்கள் இருக்கலாம். ஒன்று வந்து கேட்டையான், இன்னொன்று வந்து ஆனையான். கேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு நியூட்ரல் ஆட்டம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வச்சுக்கோ. ஹைட்ரஜன் இதில் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஒன்று, எலக்ட்ரானும் ஒன்று தான். எலக்ட்ரானை நீக்கிறேன்னு வச்சுக்கேன், இது H+ மாறும், இது கேட்டையான். எலக்ட்ரான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், எலக்ட்ரான் ஆட் பண்ணுற அப்படின்னா H- மாறும். இதோட பேர் தான் என்ன, ஆனையான். ஒரு ஆட்டம் அயான்களாக மாறும்போது அதோட சைஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எஸ், கேட்டையான் வெர்சஸ் ஆனையான். கேட்டையான் நான் ஏற்கனவே சொன்னேன் பாசிட்டிவ் அயான். எஸ், ஆனையான்னாலும் ஏற்கனவே சொன்னேன் நெகட்டிவ் அயான். எஸ், இது ஸ்மாலராக இருக்கும். யாரை விடையும்? பேரண்ட் ஆட்டத்தை விடையும் சிறியதாக இருக்கும். யாரு? கேட்டையான். அதற்கான காரணம் என்னன்னா, ஓகே, அதற்கான காரணம் என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? Na+ஆ மாறுது. எஸ், ஒரு எலக்ட்ரானை லூசஸ் an electron. எஸ், லெஸ் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் குறைவாக உணரப்படும். இங்கே 11 புரோட்டான் இருக்கும். இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் குறையும் போது எலக்ட்ரான் புல்டு க்ளோசர், எலக்ட்ரான் இழுக்கப்படும் பக்கத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கேட்டையானோட சைஸ் பேரண்டை விடையும் கம்மியாகும். எஸ், இங்கே வருவோம். ஆனையான் லார்ஜர் தேன் பேரண்ட் ஆட்டம். பேரண்ட் ஆட்டத்தை விட லார்ஜராக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக குளோரின் எடுப்போம். குளோரின் மைனஸ், Cl மைனஸாக மாறுதுன்னு வச்சுக்கிடுவோம். Cl மைனஸாக மாறணும்னா கெயின்ஸ் அண்ட் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை இது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மோர் ரிப்பல்ஷன் வரும். யாருக்கெல்லாம் இடையில? இன்னர் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகரிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ரிப்பல்ஷன் அதிகரிக்கும். தள்ளி உட்காருன்னு சொல்லிட்டு எலக்ட்ரானுக்கு பக்கத்து ரிப்பல் பண்ணும். எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஆனையானோட சைஸ் லார்ஜர் தேன் பேரண்ட் ஆட்டத்தை விடையும் பெருசாகும். ரேடியஸோட ட்ரெண்டை பார்ப்போம். பீரியாடிக் டேபிள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டவுன் ஏ குரூப், மேலே இருந்து கீழே வர எப்படி இருக்கும்? அயானிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கான காரணம் மோர் ஷெல்ஸ் ஆடட். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 2 எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு ஷெல் இருக்குது, இதில் 2 ஷெல் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆக அயானிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் தான் ஆகும். அது அட்டாமிக் ரேடியஸை மாதிரி தான். ஓகே, அக்ராஸ் ஏ பீரியட்னா இங்கே இப்படி போகக்கூடியது. பீரியடில் கேட்டையானுக்கு ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும், ஆனையானுக்கும் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, பட் ஆனையானோட சைஸ் அப்படிங்கிறது ஸ்டில் லார்ஜர் தேன் கேட்டையானோட சைஸை விட லார்ஜராக இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் ஒன் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அப்படின்னா என்னென்னா, ஸ்பீசிஸ் கண்டெய்னிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். எந்தெந்த ஸ்பீசிஸ்களில் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்ஸ் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் O2-, F-, Na+, Mg2+. இந்த 4மே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். 4லேயுமே எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது? 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதாவது O2-, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 + 2 எலக்ட்ரான் which is equal to 10. அதே மாதிரி F-, அதோட அட்டாமிக் நம்பர் 9, 1 எலக்ட்ரான், ஸோ 10. ஓகே, Na+, அட்டாமிக் நம்பர் 11, 1 எலக்ட்ரான் குறைக்கணும், 10. Mg2+, Mgயோட அட்டாமிக் நம்பர் 12, 2 எலக்ட்ரான் குறைக்கணும், which is 10. ஸோ இந்த 4ஐயும் நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.